என்னது அவனுக்கு கை வைக்க இல்ல இல்ல நாங்க ஆட நாய் நீ நாடு இல்லாம டேய் நீ நாடு இல்லாமடா கை வைக்க நீ ஆம்பளை கை வைரா வேண்டாம் கை வைரா ஒன்னு ஒரு சொந்தக்காரனா இதுவரைக்கும் அத்தனை தான் மாத்து வந்து சரியா நீ எல்லாரும் சொந்தக்காரனாடா அன்புள்ளங்களுக்கு வணக்கம். இலங்கையிலிருந்து வைஷபனுஷன். இப்போ நாங்கள் எங்கே நிற்கிறோம் அப்படின்னு சொன்னால் மட்டக்களப்பு மாவட்டம் எங்களோட ஊருக்கு பக்கத்துலேருந்து தான் நாங்கள் பேசி கொண்டிருக்கிறோம். திருகோணமலை உங்களுக்கு தெரியும், ஒவ்வொரு இடமா போயிட்டு சுற்றி திரிஞ்சு நாங்கள் வந்திருக்கோமே. புலனறுவை, தம்புள்ள, திருவண்ணாமலைன்னு சொல்லிட்டு இப்போ எங்களுடைய ஊருக்கே நாங்கள் வந்திருக்கிறோம். ஏன்னா உங்களுக்கு தெரியும், நாங்கள் கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி ஒரு விஷயம் சம்மந்தமாக வந்து காய்ச்சிருந்தோமே. எங்களுடைய தொழில் என்ன விஷயம் நாங்கள் வந்து ஆரம்பிக்கிறோம்னு சொல்லிட்டு எல்லா வேலைகளும் வந்து நடந்து கொண்டிருக்கு. சில முக்கியமான விஷயங்களை வந்து உங்களுக்கு தெரியப்படுத்தணும் அப்படின்றது தான் இந்த காணொலி. உண்மையிலே என்ன சொல்கிறது, இப்போ நாங்கள் இப்போ சொல்ல போகிற அந்த விஷயங்களை பார்த்து நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் சரி வா 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 நான் எடுத்து வர வா நம்ம தான் காட்டணுமா, நம்ம ஆடு வாமா டேய் அரா டேய் டேய் நில்லுடா அரா டேய் ஆம்பளை நில்லுடா நில்லுடா டேய் நில்லுடா Hey! இல்லை நீதானா தெரியும்டா, நீ கைப்பாண்டு நாய் என்ன நீ என்ன கவனம் காடி வந்த நீ அவனை விடு, அவன் என்னது கை வைக்கா? நான் தான் அவனை செஞ்சல்வா. நீ ஒரு யூடியூப் தான் ஏறா வைத்தியாரா? நானும் சுற்றி தான் உங்களமா ஆக்கல வேண்டாம். எல்லாமே இப்படி போய் கிடக்கு. என்ன இப்படி கிடக்கு? என்னது நான் நீ பெத்துச்சியா கை வைக்கிறது கையாடு ஒரு சொந்தக்காரனா இதுவரைக்கும் அத்தனை தான் மாத்து வந்து சரியா? கை வச்சு அவனுக்கு அடிப்பேன். நீ என்ன அவனுக்கு கை வைக்க? அவனுக்கு என்ன கை வைக்க? நீ அவன் கையை காட்டி ரெண்டு பேர் நீங்க உங்களோட எல்லா ஏரியாவும் எங்கட ஏரியாடா. கை வையும் பாபா, நீ கை வையும் பாபா. மகளே பாருங்க மகளே, இவன் வந்து ஒரு யூடியூப் சேனல் செய்கிறவனே மக்கள் நாயன்னு சொல்லிட்டு எங்களோட சொந்தக்காரன் பேர் எனக்கு வந்து நாயை டேச்சு போகிறான். இது நியாயமா சொல்லுங்க? நியாயமா? அது நியாயமா சொல்லண்டா? நீ சொந்ததானேடா, சொந்தக்காரன் தான். நீ எனக்கு நாயை டேச்சு போகிறா, சரியான விஷயமா? பிள்ளையான விஷயம் தான். நீ
ஒத்துக்கொள்ள ஏதாவது ரெண்டு தம்பி நீ கையை காட்டுற பிள்ளை நீ அவனோட மூத்த மனுஷன் தான்டா கடவுளே உண்மையா சிறான் சிறி வழியில கூட நாங்க இப்படி நடிக்கல சிறி வழியில விட நம்பி உண்மையிலே என்னடா ஃபர்ஸ்ட் டைம் வந்து இப்படி ஒரு பிராங்க் வீடியோ வந்து செய்த ஒரு அனுபவமும் ஒரு மாதிரி. ஓகே 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 மக்களே, இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு நீங்கள் நினைச்சிருப்பீங்க நான் உண்மையில் வந்து சண்டை பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது பார்த்தீங்க சொன்னால் எந்த ஒரு நல்ல விஷயத்தையும் வந்து காட்டுறது ஒரு நெகட்டிவை காட்டி தான் ஒரு நல்ல விஷயத்தை பின்னு காட்டக்கூடிய மாதிரி இருக்குன்னு அப்படி தான் நீங்கள் பார்க்குறீங்க. ஏனென்றால் உண்மையிலே இப்படி ஒரு பிராங்கை வந்து ஏற்பாடு செய்தது வந்து நான் தானே. இப்படி செய்ய வேண்டாம், கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து நிறைய பேர் வந்து ரீச் பண்ணணுன்றதுக்காக வேண்டி. காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் வந்துட்டு அவங்களுக்கு தெரியும் என்ன, என்னுடைய நண்பன் மட்டும் இல்லாத என்னுடைய சொந்தக்காரன், என்னுடைய அத்தா அண்ணனே, மக்கள் நாயகன், எங்களை மாதிரி என்ன நிறைய பேருக்கு தேடி போய் நிறைய வெளிநாட்டு உறவுகளூடாக வந்து நிறைய உதவி திட்டங்களை செய்த எங்களுடைய அத்தான், எங்களுடைய நண்பன் வந்து இப்போ அண்மையில் வந்து ஒரு பாடல் ஒன்று வெளியிட்டு இருந்தவங்க என்ன. அதாவது இவருடைய நடிப்பு திறமையில் வந்து தினு மகேந்திரன் அவர்களுடைய தயாரிப்பிலையும் அடுத்து வந்து சங்கர்ஜன் அவர்களுடைய இசையிலையும் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஸ்ரீகரன் புகழிசாங்க தயாரிப்பு அவங்களுடைய தயாரிப்பு யார் அது? ஸ்ரீகரன் புகழிசா. ஓகே, ஸ்ரீகரன் புகழிசன் அவர்களுடைய தயாரிப்பில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த சிலோன் ஸ்ரீவள்ளி அப்படின்ற என்ன அந்த பாடல் ஒன்று வெளியாயிருந்தது. அதிலே அது உங்களுக்கு சின்ன கட்டம் உங்களுக்கு போட்டுக்காரன் பாருங்க என்ன. சில அழகு வந்த இடம் நடந்து போக வழிய கூறிடும் தனி அழகு வந்த இல தனிச்ச ஆட மறந்து தொலைஞ்ச உலக நானே சிந்தையில உதிச்ச அரிய சிலை வெடித்திட கவிஞ நானே முந்தி செல்லும் அழகா இவ முழங்கி கொட்டிடும் இழி மின்னலா செம்பருத்தி இதழா இவ சித்திர தோரணமா ஒரு கண்ணல போல உன் விழியால என்னடி தூக்கி எறிய ஒரு மந்திர போத வந்தது போல மப்பிள பாடித்திரிய. ஓகே, நீங்கள் இந்த பாட்டை பார்த்துருப்பீங்க. அவ்வளோ அழகாக வந்து என்ன இயற்கையான இடங்களுக்கு சென்று உண்மையிலே ஒரு யூடியூபர் வந்து ஒரு அடுத்த கட்டத்துக்கு போகிறது இந்த நடிப்பு துறைன்னு சொல்லலாங்கண்ணே. இது வந்து ஒரு படம் ஒன்று நடித்து கொண்டிருக்காங்கண்ணே, வரும் எதிர்காலத்தில் வரும். இப்போ அதில் வந்து ஒரு பாட்டு ஒன்று வந்து வெளியிட்டிருக்காங்க உண்மையிலே சிலோன் ஸ்ரீவள்ளி. நானும் கூட அதை பார்க்கக்குள்ள வந்து எனக்கும் ஒரு பாட்டு நடிக்கணும் போல ஒரு ஆசை ஒன்று எனக்கு வந்தது உண்மையிலே. என்ன சொன்னால் வந்துட்டு இப்போ நான் யோசிச்ச விஷயம் அதான், நானும் வந்து நீ இப்போ யூடியூபர் என்ன நீ இப்போ அடுத்த கட்டத்துக்கு போயிருக்கா, நாங்களும் எங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டை வந்து உனக்கு தரணும் அப்படி சொல்லிட்டு நாங்கள் இந்த விஷயத்தை வந்து நாங்கள் இன்னும் அடுத்த கட்டத்தை நாங்கள் ரீச் பண்ணோம் அப்படின்றதுக்காக வேண்டி தான் இப்படி ஒரு வீடியோ ஒன்று நாங்கள் தயார் பண்ணணும்னு எதிர்பார்த்துருந்தாங்க. அந்த வேலை இப்போ அவங்களோட டீமே வந்து இப்போ ரோட்டில் நாங்கள் எந்த இடத்துலேருந்து என்ன ஆரம்பித்தோமோ அந்த இடத்துல நிற்கிறாங்க. கனதூரம் வந்துட்டு இப்போ இந்த பிராங்குக்காக வேண்டி என்ன தெரியும் தானே, ஒரு ஒரு பரபரப்பாக கொண்டு வந்து தான் கொஞ்சம் டக்குன்னு உள்ளே வந்து பார்ப்பீங்க. தயவு செஞ்சு இதை பார்த்ததோடைய வந்து ஸ்கிப் பண்ணிட்டு போயிடாதீங்க. இதுக்கு பிறகுதான் முக்கியமான சில விஷயங்கள் என்ன. உண்மையிலே 2 பெண் பிள்ளைகள் அவங்க வந்து கதாநாயகிகளாக வந்து நடிச்சிருக்காங்க. அத்தந்தம் வந்து கதாநாயகனாக வந்து நடிச்சிருந்தாங்க. அடுத்து என்ன கொஞ்சம் படிநிலம் அந்த பிள்ளைகளும் வந்து நிற்கிறாங்க. அவங்களோட வந்து கதைக்கு அப்புறம் இப்படி நீங்கள் உருவாச்சு அடுத்த கட்ட நகர்வெண் அப்படின்றத பற்றி ஒரு சின்ன ஒரு நேர்காணலுக்காக வேண்டி இப்போ அங்கே வெயிட் பண்ணி கொண்டிருக்காங்கன்னு அவங்களோட கதைச்சி கண்டிப்பாக நாங்கள் என்னென்ன விஷயங்கள் கதைக்கு அப்புறமோ அங்கே தெளிவாக பார்க்கலாம். இப்போ நாங்கள் இங்கே இருந்து போகிறோம், கனதுரம் வந்துட்டோம். அதோட முக்கியமாக வந்து அதான் எனக்கு நன்றி சொல்லணும்டா. என்னென்னு சொன்னால் ஆரம்பத்திலிருந்து நாங்கள்லாம் வந்து இப்போ இப்படி யூடியூப் ஆனது ஆரம்பிக்கும் முதலே சின்ன வயசுலேருந்து ஒன்றா விளையாடி ஒன்றா தெரிஞ்சினாங்க. அப்போ குறிப்பிட்ட ஒரு காலங்களுக்கு பிறகு அந்த வயசு வந்ததுக்கு பிறகு பிரிய வேண்டிய சூழ்நிலை வந்தது. இப்போ தொழில் நிமித்தங்கள் அது பண்ணுறது பக்கத்து பக்கத்து கிராமங்கள் நாங்கள் இப்படியா இருக்கக்குள்ள அதான் அடிக்கடி சொல்கிற விஷயம் என்னென்னு சொன்னால், அதான் நீ வந்து சினிமா துறைக்கு உனக்கு ஆர்வம் இருக்கிறான், நல்ல செய்யலும் செய் எதாவது ஒன்று செய், கண்டிப்பாக என்ன முடிஞ்சு சப்போர்ட் இருக்கும் அப்படின்னு டெய்லியாகவே சொல்லி கொண்டிருப்பான். இப்போ டைம் கிடைக்கிறப்போ எல்லாம். ஆனால் நாங்கள் அதிக அளவான நேரம் வந்து மீட் பண்ணி கொள்றது இல்லை, பேசிக்கொள்றது இல்லை. சந்தர்ப்பங்கள் எப்பப்போ கிடைக்குதோ அப்போ எல்லாம் வந்து இப்படியான வார்த்தைகளை வந்து பேசிக்கொண்டு எனக்கும் அது ஒரு மோட்டிவேட்டாக இருந்து வந்து நம்மளுடைய அதான் அதில் ஒரு பங்களிப்பு. இந்த இடத்த நன்றி சொல்கிறேன். அதோட இந்த பாடல் வந்து ரிலீஸ் ஆகின உடனே வந்து நம்மளுடைய மட்டக்களப்பில் இருக்கக்கூடிய அனைத்து நம்முடைய தம்பிமார், அண்ணன்மார், யூடியூபர்ஸ் நிறைய பேருக்கு நன்றி சொல்லணும். இப்போ நிறைய பேருக்குள்ள என்ன பண்ணுன்னா மட்டக்களப்பாண்டாலே ஒரு ஒற்றுமை இல்லை அப்படி இப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேருக்குள்ள ஒரு கதண்டு இருக்குது. அது பொய். ஏண்டா இந்த பாடல் வந்ததுக்கு பிறகு நீங்கள் பார்த்துருப்பீங்க, அனைவருமே வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. அந்த வகையில் அதான் வந்து பாடல் நாங்கள் நினைக்கிறேன் சரியாக வந்து 7 மணிக்கு ரிலீஸ் ஆகினது. ரிலீஸ் ஆகி ஒரு 10 நிமிஷம் கூட ஆகல உடனே வந்து எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் வந்துருந்துச்சு. அனுஷன் மஜ்ஜியன்டா 7 விஜயன்
அனுஷமாச்சி என்ற அந்த ஐடியிலிருந்து மெசேஜ் வந்துருந்தது 3 மெசேஜ் என்னென்று உள்ள போய் தட்டி பார்த்தேன் 3 லிங்க் அதுக்குள்ளே கிடந்துச்சு அப்போ உடனே கிளிக் பண்ணி பார்த்தேன் ஃபஸ்ட்டாக வந்து வாய்ஸ் ஆஃப் அனுஷன் அதான் கிளிக் பண்ணேன் அதுக்கு கீழே வந்து வாய்ஸ் ஆஃப் அனுஷன் பிளாக் வாய்ஸ் ஆஃப் அனுஷன் வியூ இருந்தது அப்போ ஃபஸ்ட்டாக வந்து நான் கிளிக் பண்ணி பார்த்தேன் வாய்ஸ் ஆஃப் அனுஷன்ன்றது கிளிக் பண்ணி பார்த்தோன்னே ஒரு பெரிய ஒரு பந்தி அங்கே இருந்து அப்படியே பெரிய ஒரு பந்தி அதை தாளில் எழுதினோன்னா இப்படி ஒரு சேர்த்தாளில் 2 பக்கம் எழுதலாம் அவ்வளோ ஒரு பெரிய ஒரு கவிதை அப்புறம் அதை வாய்ச்சேன் நான் வாய்ச்சது உண்மையில் எனக்கு ஒரு கண் கலங்கிட்டு தான் உண்மையிலே ஓ இல்லை பாட்டு ரிலீஸ் ஆகணும்னு பார்த்த முதல்ல மெசேஜ் ஒன்ற மெசேஜ் தான் ஐயோ அப்போ அந்த கண்டாயமாக தான் வந்து நான் இந்த இடத்த சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் அந்த கவிதையையும் நார்மலாக சொல்கிறேன் அடுத்து நம்மளுக்கு அந்த கவிதை சொல்கிற அந்த ஸ்லாங் எல்லாம் வந்தால வராது பார்த்தா நீ வந்து அந்த கவிதை நம்ம வடிவ அங்கே கவிதை சொல்லுவாங்க அங்கே வச்சு என்ன அங்கே வெயிட் பண்ணி கொண்டிருக்காங்கண்ணே அப்போ அங்கே போயிட்டு என்ன இப்போ போனாக்களை காண்டு உண்மையில் அடிபட்டாங்கன்னே நினைச்சுவாங்க அதே சரி உடனே வந்து அந்த கம்யூனிட்டி போஸ்ட்ல ஷேர் பண்ணி அது வந்து இப்போ என்னன்னு சொல்றது ஒருத்தர்கிட்ட சொல்லி நம்ம சில இதுகளை கேட்போம் உதவிகளை எப்படி செய்யுது ஆனால் சொல்லாமலே ஆதரவு வழங்கிட்டு திரும்ப தான் என்னன்னு சொன்னால் நீ ஃப்ரீயாகிட்ட தானே கால் எடு உன்னோட கொஞ்சம் நான் கதைக்கணும்னு சொல்லியிருந்தான் திரும்ப ஒரு இரவு நேரம் ஒரு 7-8 மணி டைம் வரைக்கும் எடுத்து அதான் பாட்டை பார்த்து நான் 4-5 தரத்துக்கு மேலே பார்த்துட்டேன் திரும்பியும் போயிட்டு மச்சாலாக்கெல்லாம் பார்த்து கொண்டிருக்கேன் மச்சாலான்னு சொன்னால் அனுஷனுடைய அம்மா எனக்கு மச்சால் முறை நாங்கள் அதானே பழகுறேன் அம்மா இல்லாமல் வந்து பார்த்து கொண்டிருக்கேன் மச்சால் வந்து பார்த்து கொண்டிருக்கேன் அடிக்கடி அப்படி நான் சொன்னேன் சரி நன்றியா தான் கண்டிப்பாக நீ அடுத்த கட்டத்துக்கு நகரணும் என்னால் முடிஞ்ச சப்போர்ட் இருக்கும் கண்டிப்பாக நம்ம அடுத்தடுத்த ப்ரொஜெக்ட்ல நம்ம இணையணும் என்ற அந்த ஒரு செய்தியை சொல்லியிருந்தால் கண்டிப்பாக எதிர்வரும் காலங்களில் அடுத்தடுத்த படைப்புகள் நாங்களும் கதாநாயகனா இல்லை வில்லன் வருவோமே உடனே சொல்லியிருந்தேன் ஓகே தான் ஒரு வில்லன் கேரக்டர் செய்ய என்ன வந்து வில்லனு கடா போட போறா சரி அதெல்லாம் வந்து அடுத்த இடம் பாப்போம் அங்கே போவோம் வேண்டாம் இப்போ அங்கே போயிட்டு அங்கே 2 பிள்ளைகள் நிற்கணும் அந்த பிள்ளைகள் எந்த இடம் பிள்ளை வந்து ஒரு பிள்ளை வந்து நூறுலையா ஒரு பிள்ளை வந்து ரத்னபுர ஆனா இப்ப வந்து இசைக்கல்லூரியில படிச்சு கொண்டு இருக்குது பல்கலைக்கழக மாணவர்கள் அவங்கள போய் சந்திக்கலாம் நீங்க அந்த பாட்டுல பார்த்து 2 பிள்ளைகளும் நிக்கிறாங்க அங்கனே இப்ப அவங்களோட கதைக்கு அப்புறம் வாங்க அவங்களே போயிட்டு பார்ப்போம் உங்களால் முடிஞ்ச ஆதரவு கொடுங்க என்ன ஓகே வாங்க அந்த நான் என்று தவறான வார்த்தை அது நான் தான் சொல்றேன் பாக்குறவங்களுக்கு ஒரு அன்னிசா தெரியும் இல்ல நான் தான் சொல்ல சொன்னேன் உங்களை வளர்க்கணுமேடா அது சரியா வாங்க ஓகே மக்களே இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வந்துட்டு நாங்கள் சொன்ன மாதிரி அந்த இடத்துக்கு வந்துட்டோம்னே நிறைய பேர் அந்த வீடியோ பார்த்துட்டு இப்போயும் ரியல் சேனல் நினைச்சிருப்பாங்க அப்படிலாம் இல்லை மக்களே என்ன சொல்கிறது நிறைய பேர் அந்த வீடியோ பார்க்கணும் நிறைய பேர் கொண்டு சேர்க்கணும்ன்றதுக்காக வேண்டி நான் கஷ்டப்பட்டு ஆளாளுக்கு மாறி ஏற்றி வாங்கிட்டு மொத்த தொடச்சிட்டு நிற்கிறோம் இப்போ என்னென்னு சொன்னாலும் வந்து அந்த பிள்ளைகள் வந்து நிற்கிறாங்கண்ணே இந்த பாருங்க டீமை காட்டுங்க அப்படியே இப்போ நாங்கள் 2 பேரை வந்து கூப்பிட்டு வந்து கதைக்கு அப்புறம் அவரை வந்து டிரெக்டர் என்ன வணக்கம் எப்படி இருக்கீங்க தினு மகேந்திரன் என்ன நல்லா இருக்கீங்களா உங்களோட அந்த படைப்பெல்லாம் பார்த்து நாங்கள் உண்மையிலே அழகாக செஞ்சுருக்கீங்க எங்களையுமே எடுப்பில்லை ஒரு நாளைக்கு கண்டிப்பாக எங்களுக்கு ஆசையாக கிடக்குதுலாம் பார்க்கக்குள்ளே என்ன வாழ்த்துக்கள் நல்லா இருக்கு நன்றி கண்டிப்பாக அப்படியே கதைப்பு நிறைய ஓகே அடுத்த தங்கச்சியாக கண்டிக்கிறாங்க வணக்கம் தங்கச்சி வணக்கம் எப்படி இருக்கீங்க என்ன பேர் நீங்கண்ணா சிலோன் சிறுவள்ளி டவுட் என்ன 2 பேரில் யாருன்றது என்ன ஓகே 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 கிட்டத்தட்ட 7 நம்மளோட என்ன ஒரு கதை ஒன்று சொல்கிற மாதிரி நல்லா இருந்துச்சு உங்களோட திறமைகள் எல்லாமே நல்லா இருந்துச்சு படியாக கதை பண்ணாம தங்கச்சி பேர் என்ன நான் நிஷாந்தினி உங்களோட பேர் சொல்லிட்டீங்களா ஷாயினி நிஷாந்தினி என்ன நீங்கள் நம்மள கடைசியில் கதாநாயகியாக மாறினீங்க நல்லா இருந்துச்சு இப்போ கதை மேலே வடிவாக இருந்துச்சு சரி வாங்க ஓகே இப்போ வந்து வடிவாக கதைக்கலாம் இப்போ இன்ட்ரக்ஷன் கொடுத்தாச்சுண்ணே யார் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ என்றால் என்ன கேள்வி கேட்குறேன்னு தெரியல எனக்கு நீங்கள் வந்து சொல்லணும் அதாவது கேட்குறான் என்ன அதாவது இந்த சிலோன் ஸ்ரீவள்ளி இவர் வந்து இப்போ யூடியூபராக இருந்தால் என்ன உங்களுக்கு இந்த ஐடியாவது இந்த பாட்டெல்லாம் இது வேணும்னு சொல்லிட்டு இப்போ என்னென்னு சொன்னால் தெரியும் ஆரம்பத்திலிருந்து நம்ம பல முயற்சிகள் எடுத்து நாம இப்போ இந்த யூடியூப் சேனல் ஆரம்பிக்கும் முதல்ல ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஒன்று எடுத்து அப்பாவின் பலி உண்டு தெரியும் அப்போ எடுத்ததுக்கு பிறகு நமக்கான அந்த வாய்ப்பு சரியான களம் வந்து கிடைக்கல அதற்கு பிறகு நம்மளும் வந்து ஒரு பின்தங்கிய கிராமத்தில் பிறந்து அந்த கஷ்டங்கள் துன்பங்கள் துயரங்கள் எல்லாம் வந்து பார்த்ததால நம்மளால் முடிஞ்ச உதவிகளையும் வழங்கணும் செய்யணும் என்று இப்படி அனுசன மாதிரி நம்மளுக்கு முதல் இந்த யூடியூப் எல்லாம் வந்து ஆரம்பிச்சு சில சேவைகளை செய்து கொண்டு இருந்தவங்க அப்படியே நம்மளும் செய்யக்கூடாதுன்னு சொல்லி ஆரம்பிச்சு இப்படியாக வந்து கொண்டு இருக்கும்போது இந்த கலைத்துறையில் ஆர்வமான ஒரு அண்ணா கனடாவில் இருந்து கொண்டிருக்கார் ஸ்ரீஹரன் புகழிசா என்று சொல்லக்கூடிய அண்ணா அப்போ அந்த அண்ணா வந்து ஈழத்தில் இருக்கக்கூடிய நம்மளுடைய கலைஞர்களை ஊக்குவிக்கணும் அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தி விடணும் அப்படின்றது அவருடைய ஒரு விருப்பம் அப்போ அவர் வந்து தேடி திரியும் போது கிடைச்ச ஒரு டீம் தான் இந்த எங்களுடைய ஒரு டீம் அப்போ ஏதாவது ஒன்று செய்யணும் ஒரு ஷார்ட் ஃபிலிமாக இருக்கட்டும் ஒரு முழுநிலா திரைப்படமாக இருக்கட்டும் இல்லை ஒரு மியூசிக் சாங்காக இருக்கட்டும் இப்படி ஏதாவது ஒன்று எடுக்கும்போது அப்போ
என்னன்னு சொன்னா இப்போ நாம வந்து எவ்வளவு திறமையாக இருந்தாலும் இப்போ நம்முடைய இந்த இப்போதைய அந்த நாட்டு நிலைமையை பொறுத்தவரையில் ஒரு பொருளாதாரம் ஒரு முதலீடு இருந்தால் தான் எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய முடியும். இப்போ ஒரு லொக்கேஷனுக்கு போகிறதா இருக்கட்டும், இல்லை நம்ம வந்து அந்த இடத்துல ஏற்படக்கூடிய சின்ன சின்ன செலவுகளாக இருக்கட்டும், இப்போ இனி அந்த மியூசிக் செய்கிறது, இனி வேறு கேமரா எல்லாமே வந்து நம்ம வாடகை தான் எடுப்போம். அப்போ அப்படியான செலவுகள் வந்து செய்கிறதுக்காக ஒரு ப்ரொடியூசர் கண்டிப்பாக வரணும். அப்போ முன் வந்தால் தான் நம்மளும் வந்து நம்ம திறமையை வெளிக்காட்டலாம். அதோட ப்ரொடியூசர் வர வந்து நம்மளை நம்பணும். ஓகே இவனை செய்வானல்லா மொக்கையாக்கி விட்டுருவானல்லா அப்படின்ற ஒரு கேள்வி ஒன்று இருக்குது. என்னென்னு சொன்னால் ஓகே இது அவங்களோட பேர் எல்லாரோட பேரும் தான் வரப்போகுது, நம்ம இப்படியே ஒரு இப்படி ஒரு படைப்புக்கு நம்ம வந்து தயாரிப்பு வழங்கியிருக்கோமே என்று அவங்களும் வந்து யோசனை வந்துடக்கூடாது. அப்போ சரி அண்ணா நான் கண்டிப்பாக செய்வோம் என்று அதுக்கு பிறகு ஒரு நம்பிக்கையோட நாங்களும் சொல்லி அவங்களும் வந்து எங்களை ஏற்றுக்கொண்டதுக்கு பிறகு இந்த ஒரு படைப்பு உருவாகணும். இந்த படைப்பு முதல் அதான் இப்போ நம்மளுடைய ஒரு சமுதாயத்துக்கு எடுத்து சொல்லக்கூடிய மாதிரி ஒரு சோசியல் மெசேஜ் தான் பிளான் இருந்தது. இப்போ ஜேர்னர் வந்து அதான் ஒரு மோட்டிவேட்டர் சாங் செய்கிறதோ, இல்லை ஒரு சோசியல் இந்த இதில் நம்ம சமுதாயத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளை வெளியில் கொண்டு வரதோ, இது சம்பந்தமாக தான் எங்களுடைய படைப்பு உருவாகிறதா இருந்தது. திரும்ப வந்து இப்போ அமெரிக்காவில் இருக்கக்கூடிய விஷ்ணு அண்ணா, அடுத்தது தம்பி தினு, அடுத்தது சங்கரஜன் அண்ணா, இப்படி நாங்கள் டீமாக வந்து எல்லாரும் வந்து டிஸ்கஸ் பண்ணும்போது அந்த ஒரு ஜேர்னர் வந்து அப்படி மாறிட்டு அப்போ நம்ம சரி ஃபஸ்ட் படைப்பு நம்ம கூட கடும் பிரம்மாண்டமாக யோசிக்காமல் ஏன்னா பிரம்மாண்டமாக யோசிச்சோம்னா செலவு கூடிடும். இப்போ அடுத்தடுத்த கட்டத்துக்கு நம்ம உதாரணத்துக்கு ஒரு கொழும்புல ஒரு ஷூட் வைக்க போன மாதிரி இருந்தால் இங்கேருந்து நம்ம டீம் அப்படியே கொண்டு போகணும், அங்கே நிற்கணும். இப்போ இனி ஒரு லொக்கேஷன் தெரியும் தானே, அப்போயே நம்மட பக்கமே இருந்து இப்போ நம்மட லொக்கேஷன்கள் இருக்கக்கூடிய அந்த கிராமங்கள் வயல்வெளிகள் இப்படியானதை வச்சு நம்ம ஒன்று செய்யணும். அதை ஒரு ட்ரையல் மாதிரி எங்களுக்கு ஒரு முயற்சி முதலாவது படைப்பு தானே. அப்போ நம்ம நோமலாக ஃபஸ்ட்டாக ஒன்று செய்வோம் என்று ஆரம்பித்தது தான். அதுக்கு பிறகு தம்பி தினு வந்து ஸ்கிரிப்ட் எல்லாம் ரெடி பண்ணி அப்போ கதையை வந்து நாங்கள் வந்து டீமுக்குள்ளே டிஸ்கஸ் பண்ணி அப்புறம் கடைசியாக வந்து இது ஒரு ஒன் சைட் லவ் ஸ்டோரியா வந்து அப்படியே மாறி அப்படியே உருவாகினது. இதில் வந்து உண்மையிலே ஒர்க் பண்ண எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தரமான ஒரு படைப்பாக இது வெளியே வந்ததுக்குன்னு சொன்னால் இப்போ எல்லாரும் ஒரு முயற்சியும் எல்லாரும் ஒரு அந்த ஒத்துழைப்பும் தான். இப்போ அதில் வந்து கருத்தை கூட பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ நிசா நல்லா அடிச்சு சொல்லிப்பாங்க ஒரு 5 பேர், இன்னொரு 10 பேர் சொல்லுவாங்க சாய் நல்லா அடிச்சுக்கண்டு, இன்னொரு 15 பேர் சொல்லிப்பாங்க தம்பி இது வந்து சைக்கிள் ஓடி வர நல்லா இருக்குதுண்டு, இன்னொரு 5 பேர் 2-3 சொல்லிப்பாங்க ஹீரோட நடிப்பு நல்லா இருக்கு, அதாவது கதாநாயகன் நடிப்பு நல்லா இருக்குண்டு, இன்னும் ஒரு 20 பேர் சொல்லிப்பாங்க டிரெக்டர் நல்லா செஞ்சிருக்காருண்டு, இன்னொரு 25 பேர் சொல்லுவாங்க மியூசிக் தரமாக வந்துருக்குண்டு, அது இன்னும் ஒரு கொஞ்சம் சொல்லுவாங்க அந்த ஃப்ரேம் நல்லா இருந்திருக்கு, கேமராமேன் சூப்பராக ஒர்க் பண்ணிக்கார் அப்படின்ட்டு. அதனால அந்த எல்லா டீம் ஒட்டுமொத்தமாக வந்து எல்லாரும் அர்ப்பணிப்பும் இருந்ததால் இப்படி ஒரு படைப்பு வந்து வெளியில் வந்துருக்குது, நிறைய இடத்துல ரீச் ஆகிது. இப்போ நம்முடைய அத்தான் அனுஷனுக்கு பிறகு இன்னும் அது அடுத்த இடத்துக்கு போகுன்றதுல சந்தோஷம் எங்களுக்கு. நானும் இப்போ உங்களை தான் நம்பணும். இப்போ மக்கள் ரகையெல்லாம் இருக்கு, நான் வீடியோ ஓடுறதும் ஓடாதும் மக்கள் ரகையெல்லாம் இருக்கு. உண்மையிலே நானும் பார்த்தேன், அந்த வீடியோ பார்த்தேனாடா பை நல்லா நடிச்சிருந்தீங்கடா பை. இந்த சின்ன சின்ன நான் சொன்னேன், நான் சின்ன சின்ன இது நல்லா இருந்துச்சு. அதெல்லாம் பார்க்கக்குள்ள வந்து தங்கச்சியும் சரி அந்த தங்கச்சியும் சரி அதில் இடையில வந்து தெரியுமா அந்த கவிதை ஒன்று வரும் தெரியுமா, ஒரு காதலை தேடி போகும்போது ஒரு காதலை தேடி கால் கெடுக்க நடந்தாய், எங்கேயோ ஒரு காதலை தேடி கால் எடுக்க நடந்தாய், அது நல்லா இருந்துச்சு. அந்த ஒரு மூமெண்ட் நல்லா இருந்துச்சு. அதான் வந்து வீடியோ பார்த்துட்டு அந்த வீடியோ அந்த ஷோவுக்குள்ள அது வந்து சரியா வந்து 7 நிமிஷமும் 49 செகண்ட் சம்திங். அப்போ அதுக்குள்ளே கூட சின்ன சின்ன அந்த நுணுக்கங்களை கூட அதான் வந்து சொல்லியிருந்தேன். அதான் இந்த சாமி கும்பிடுறது அப்படி ஒரு அசைவில் போகிற நல்லா இருக்குது, அப்படி திரும்பி பார்க்குற நல்லா இருக்குதுன்ட்டு. அப்போ அந்த டைம்லாம் நோட் பண்ணா அப்போ பாரு ஃபுல்லாக வந்து வீடியோ 2-3 நேரம் பார்த்து அந்த சின்ன சின்ன அசைவுகளை கூட நோட் பண்ணியிருக்காங்க. வந்திருந்தேன் இப்போ முதலாவது படைப்பேன்னு. இப்போ இது சம்பந்தமா இனி வேற கேள்வியை கேட்கணும்டா அங்கிருந்து வரும். ஏண்டா தம்பி டிரெக்டர் அவரை தெரிந்து அப்படியே வரும். ஓகே, இவர் எப்படி தெரியும் உங்களுக்கு? ஆரம்பத்திலிருந்து எல்லாரையும் தெரியுமா தான். இப்போ என்னன்னு சொன்னால் நம்ம ஒரு துறைக்குள்ளே வரணுமாக இருந்தால் அந்த துறை சார்ந்தவர்களை நம்ம கட்டாயம் தேடி பார்க்கணும், அவங்களை பற்றி தேடி படிக்கணும். இப்போ நம்முடைய மட்டக்களப்பில் அந்த சினிமா வந்து எப்படி போய்கொண்டிருக்கிறன்றது கண்டிப்பாக அறிஞ்சு கொள்ளணும். அப்போ அந்த வகையில் மட்டக்களப்பில் இருக்கக்கூடிய இப்போ சினிமா சம்பந்தமான நபர்களை வந்து தேடி பார்த்தேன். இப்போ என்ன வந்து நிறைய பேருக்கு தெரியாது, ஆனால் எனக்கு நிறைய பேரை தெரியும். என்னென்னு சொன்னால் நான் வந்து இப்போ மட்டக்களப்பு சினிமா வந்து எவ்வாறு அடுத்த கட்டத்துக்கு போய்கொண்டிருக்குது, என்னென்ன படைப்பு வெளியில் வருது, அதை எந்த அளவுக்கு ரீச் ஆகுது, இப்போ அவங்க கொடுக்குற அந்த அவுட்புட் எப்படி வருது, அதை ஆடியன்ஸ்ட ரசிகர்கள்ட்ட போய் எந்த அளவு சேருதுன்றதுல எல்லாத்தையும் வந்து நான் விட்டு நோய் கொண்டு இருந்தேன்னா. அப்போ அந்த வகையில் தமிழ் தினு வந்து நிறைய பேர் கீழே வந்து ஒர்க் பண்ணவர். அப்போ அது வந்து தெரியும். அதே மாதிரி இப்போ சங்கரஜன் அண்ணா அவர் வந்து மியூசிக் செஞ்சிருந்தாலும் அப்படியானவங்களை வந்து நோட் பண்ணி கொண்டோம். அதே மாதிரி பல்கலைக்கழக மாணவர்கள் நம்முடைய அன்பு தங்கைமார் சாயினி நிசாயினி இவங்களை வந்து இதற்கு முன்பே நிசாயினியா 2 பேரும்
சாயினி, நிஷாந்தினி. நிசாந்தினி. நிசாந்தினி. அப்போ இவங்களையும் வந்து எனக்கு ஆல்ரெடி தெரியும். ஏன்னு சொன்னா இதற்கு முன்பு நாங்கள் ஒரு ப்ராஜெக்ட்ல இணைஞ்சிருக்கோம், குமரிக்கண்ட குமரன் உண்டு. அப்போ அந்த ஒரு பெரிய ஒரு ப்ராஜெக்ட்ல இணைஞ்சதால பழக்கம். அதுக்கப்புறம் இவங்க வந்து இசைக்கல்லூரி மாணவர்கள், அவங்களோட ஃபேவரட் அந்த சப்ஜெக்டே வந்து ட்ராமா தான். அப்ப அந்த கலை வந்து அவங்கள தானாகவே அவங்க வந்து படிச்சு கொண்டிருக்காங்க. அப்ப செய்வாங்கன்ற நம்பிக்கை. அதே மாதிரி தம்பிக்கு இது வந்து சோசியல் மீடியாவில் டிக்டாக்ல எல்லாம் வந்து அப்ப இவர் வந்து சின்ன சின்ன ஆக்டிவிட்டிஸ் அப்ப அதெல்லாம் வந்து நான் நோட் பண்ணி கொண்டு இருந்தேன் நான். அப்ப இதெல்லாம் வந்து இவங்க எல்லாம் வந்து பழக்கம் இல்லை. ஆனா இவங்க எல்லாரையும் வந்து இணைச்சு போட்டு எல்லாரையும் வந்து இணைச்சு விஷ்ணு நாட் என்ற ஒரு ஆள் இருக்காரு, வேட்டையம் படம் இயக்குனர். அப்ப ஆரம்பத்துல வந்து நம்முடைய மட்டக்களப்புல முழுநீள திரைப்படம் வந்து முதலாக கொண்டு வந்தார் விஷ்ணு அண்ணா. அப்ப விஷ்ணு சொல்லி இப்படி நான் ஒரு டீம் ஒன்று ரெடி பண்ணிட்டேன், இதை வந்து ஒரு இடத்த ஒப்படைக்கணும். ஆனா இதுக்குள்ள வாரவங்க வந்து பாத்தீங்கன்னா காசு எதிர்பார்த்து வரக்கூடாது. சில அவங்க செய்யற வேலைகளுக்கான ஊதியத்தை கண்டிப்பா நம்ம வழங்கணும். ஆனா காசு எதிர்பார்த்து வரக்கூடாது. சரியான ஒரு அவுட்புட் வெளியில வரணும், அதுக்கு சரியா கனெக்ட் ஆகணும். ஓகே, மட்டக்களப்புல இருந்து இவ்வளவு ஒரு திறமையானாக்கள் இருக்காங்களான்னு உற்று நோக்குற வகையில அது வரணும்னு சொல்லியிருந்தேன். அப்ப விஷ்ணு அண்ணா வந்து திரும்ப எல்லா டீமை வந்து ஒரு கிரியேட் பண்ணி அவரும் வந்து எங்களுக்கு வந்து நிறைய அட்வைஸ் வந்து பண்ணியிருந்தார். அதே மாதிரி லிரிக்ஸ், அதாவது அருண்மயவன் அவர் வந்து இந்த நாட்டில் இல்லை, சவுதியில இருக்கார். சவுதியில இருந்து அந்த லிரிக்ஸ் எங்களுக்கு வந்தது, பாட்டு அந்த எழுதினது கூட கவிதை எழுதினா வேற ஒரு அக்கா அவங்களே தெரிஞ்சக்கா. இப்படி நாங்க அந்த பிரிஞ்சு கிடந்த எல்லாரையும் வந்து ஒண்டி சேர்த்து மொத்தமா நாங்க டீம் டிஸ்கஸ் பண்ணி போட்டு டிரெக்டர்கிட்ட தூக்கி கொடுத்தோம். இந்த அறிக்கை எல்லாரும் இருந்தாரு குடிங்க, இனிமே வந்து உங்களோட ஒர்க் ஏண்டா அந்த மைண்ட் கிரியேட்டிவ்ன்றதான் ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அந்த கிரியேட்டிவ்ன்றதானே அப்ப தின்னுட்ட தூக்கி கொடுத்தாச்சு. இந்த அறிக்கை எல்லாரும் இவங்க இதுதான், இவங்க இப்படிதான், இனிமே வந்து உங்களோட கையில உங்களோட பொறுப்பு தான் நாங்க ஹேண்டில் பண்ணுங்கண்டு அப்ப அவர்கிட்ட கொடுத்தாச்சு. அவர் அதே மாதிரி செய்துட்டு இப்படி ஒரு படைப்பு வெளியில வந்திருக்குது. இப்ப நானே எல்லாத்தையும் பேசுறதை விட கதைப்போம். ஓகே, நன்றி. நிறைய பேசுறீர்கள், நிறைய விஷயங்களை வெளிக்காட்டுறீங்க. ஓகே, நிறைய கதைக்கணும். ஓகே, வணக்கம் ப்ரோ. வணக்கம். எத்தனை வயசு உங்களுக்கு? எனக்கு 24. 8 வயசு தானே? அப்படியா? நீங்க தம்பி நான் பாத்துடா என்ன கடைஞ்சின்னு அப்படின்னு வேண்டியது. ஓகே, இப்போ என்னென்னு சொன்னால் வந்துட்டு நல்லா இருந்துச்சு உங்களோட அந்த படைப்பெல்லாம் பார்க்கக்குள்ள. இது வந்து இந்த பாட்டு மட்டும்தான் இல்லை திரைப்படமே இருக்கா? இல்லை, நான் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லி விட்ருவேன், கூட சொன்ன பார்க்கவே மாட்டாங்க. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் தினுமேந்திரன், விவேகானந்தா ஸ்கூலில் ஒரு பழைய மாணவன். எனக்கு ஆக்டிங்லாம் பெஸ்ட்டாக இன்ட்ரெஸ்ட். ஆனால் குறிப்பிட்ட காலத்தில் கொஞ்சம் செஞ்சுட்டு வந்தேன் நான். ஆனால் தொடர்ந்து இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட இதில் அவ்வளோ வருமானங்கள் வராது. வீட்டையும் பார்க்கணுமெண்டு போட்டு அப்போ தொழிலையும் பார்க்குறது போனாலும் கொஞ்ச நாள் கேப் இருந்தது. அப்போ கொஞ்சம் எல்லாரும் கேட்குற கேள்வி தொடர்ந்து செஞ்சுட்டு இருந்தீங்க, ஏன் இடையில நிப்பாட்டிங்கன்னு ஒரு கேள்வி கேட்டு ஒன்று வந்தது. அப்போ நம்ம திரும்ப ஏதாவது ஸ்டார்ட் பண்ணணுமென்றியக்குள்ள தான் விஷ்ணு மூலம் கிடைச்சது. இப்படி ஒரு பாட்டு டைரக்ட் பண்ணுறியான்னு. அப்போ எனக்கு டைரக்டிங் பின்னுக்கு கீழே வேலை செஞ்சுருக்கேன் நிறைய. ஆனால் நான் தனியாக நின்று ஒன்றும் செஞ்சதில்லை. நிறைய பேர் கேட்டது அவன் மட்டாக்கள் துணையோட தான் செஞ்சிருக்கேன், தனியாக செய்ய மாட்டான் ஒரு இதோண்டு வருது தானே. அப்போ நம்ம செய்யணும், நம்ம நிரூபிக்கிற நேரம் வருதுன்ற. அப்போ இவர் சொன்னோன்னே அப்போ மோட்டிவேஷன், லவ் சாங், லவ் கான்செப்ட் ரெண்டும் சேர்ந்த மாதிரி தான் கேட்டிருந்தாங்க. அப்போ எனக்கு உடன்பாடு எப்படின்னா என்டர்டைன்மெண்ட் பண்ணணும், எல்லாரையும் பார்க்குறாக்களுக்கு இன்ட்ரெஸ்டாக போகணும். இப்போ நான் சொன்னால் மோட்டிவேஷன் இந்த காலத்தில் நம்ம சொல்ல போனால் கொஞ்சம் எல்லோரும் பார்க்க மாட்டாங்க. நம்ம லவ் கான்செப்ட்லேயே சில விஷயங்கள் ஆட் பண்ணுவோம். சொல்லி போட்டு விஷ்ணுவோட சொன்னேன், இது எந்த ஃப்ரீடமாக இருக்கணும், நான் டைரக்ட் பண்ணுறேன்டா, தலையிடக்கூடாது. நான் இப்போ இந்த விஷயங்கள் ஆட் பண்ணக்குள்ள இல்லை அது வேணாமட்டு ஹீரோ வந்து அப்படி அந்த ப்ரொடியூசர் வந்துடலாம், தலையிடக்கூடாது. எந்த ஃப்ரீடம் இருந்தால் நான் செய்வேன். ஓ, அப்போ எனக்கு ஒரு திருப்தியா அதே அப்படி விட்டால்தான் இந்த அளவு வந்து நினைக்கிறேன் அவுட்புட். அப்போ நான் சொன்னோடனே உங்கள் இஷ்டத்துக்கு செய்யலாம், நம்பி செய்யலாம் பண்ணோடனே. அப்போ இவர் வந்து அதுக்கப்புறம் குரூப் கிரெடிட் பண்ணியிருந்தவங்க. அப்போ நான் ஸ்கிரிப்ட் அவர்கிட்ட காய்ச்சி நான் இப்படி தான் செய்யணும். இப்போ வெறும் சில கேட்டதே நம்ம மோட்டிவேஷன் போகக்கூடாது அப்படின்னு. அப்போ நான் ஒரு இதாகவே முடிவோட தான் இருந்தேன், லவ் கான்செப்ட் தான் செய்வோம், முதல்ல ஆக்களை பார்க்க வைப்போம், அதுக்கப்புறம் நீங்கள் கேட்குறதுலாம் அதுக்கப்புறம் செய்வோம். 2 போட்டு ஸ்டார்ட் பண்ணதான் அது கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகிக்கணும். லொக்கேஷன் பார்க்குறது, திரும்பி கவிதை எல்லாம் நீங்கள் இப்போ கேட்குறீங்க, நீ கவிதை பாட்டு ஷூட்டுக்கு முதலே நாங்கள் கவிதை எடுத்தோம் கையில். கவிதை அந்த அவர்கிட்ட சொல்லி இப்படி தான் வரப்போகுது லொக்கேஷன்லாம் எடுத்தோம். அதுக்கப்புறம் இவர் ஃப்ரெண்ட்ஸுகள் இவங்கெல்லாம் ஹீரோயின்லாம் அரேஞ்ச் பண்ணி தந்தது அந்த பாட்டு. என்ன கேட்டதுக்கு வேற எங்கேயும் போயிட்டேன்னு தெரியல. இல்லை அதான். ஓகே, எவ்வளோ நாள் எடுத்துச்சு உங்களுக்கு இந்த பாட்டை வந்து உருவாக்குறதுக்கு? பாட்டு நாங்கள் 1 மாதத்துக்கு முதலே பிளான் பண்ணிட்டோம். இப்போ ஸ்கிரிப்ட் ரெடியெல்லாம் பண்ணி லொக்கேஷன்லாம் பார்த்துட்டு வந்துட்டோம். அப்போ இவர் கதிராமம் போகணும், இவர் பிளாக் வீடியோ செய்கிற அந்த இதெல்லாம் இருக்குது தானே. அப்போ ஹீரோயின் அவங்களுக்கும் கொஞ்சம் பிரச்சனை, இங்கே இருக்கிற பிரச்சனை ஹீரோயின் வர மாட்டாங்க நடிக்கிறதுக்கு. அப்போ இவங்களுக்கும் ஒரு எக்ஸாம் அப்படிலாம் இருக்கக்குள்ள டைம் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி டைம் எடுத்து அங்கே டிஓபி பண்ணுற சார்ல்ஸுக்கும்
ஓடர்கள் வேறு ஓடர்கள் இருக்குந்தானே வீடியோ எடுக்கிறவருக்கு. அப்போ அவருக்கும் ஏற்ற மாதிரி எல்லாருக்கும் டைம் அரேஞ்ச் பண்ணி எடுத்து தான் இது எப்படியும் ஒரு மாதத்துக்கு முதல் பிளான் பண்ணியிருப்போம். அடிக்கடி ஒரு நாள் கால் பண்ணி டிஸ்கஸ் பண்ணி ஒரு நாளைக்கு ஒரு விஷயம் அட்டாகிக்கொண்டே இருக்கும். இவர் வந்தே ஒரு 4 நிமிஷம் 5 நிமிஷத்துக்குள்ள நான் 7 நிமிஷத்துக்கு கூட்டின காரணம் எடுக்க நல்லா வந்துட்டு எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இருந்தது. இதை எடுத்து முடிச்சோம்டா நல்ல அவுட்புட் வருமென்னு நம்பினான். என்னடா அவருக்கு சொன்னேன் ரிலீஸ் ஆகிறதுக்கு முதல் நாள் தான் ஒரு ஃபுல் வீடியோவும் பார்த்தது, சோங்கு முதல் நாள் தான் பார்த்தது. அவ்வளோத்துக்கு நம்பிக்கை வச்சுட்டாரு. நான் சொல்லிட்டேன் நம்பிக்கையாக நீங்கள் தாங்க, நான் நம்பிக்கையாக உங்களுக்கு அவுட்புட் தரேன்னு. அவர் ஒரு கரெக்ஷன் சொல்லல பார்த்துட்டு அவரே கண்கலங்கி இருந்தார். அந்த வீடியோ இல்லாமல் எடுத்தாங்களோ இல்லையோ சரியா அவர் பார்த்துட்டு எனக்கு திருப்ப பார்க்கணும் போல எனக்கு கண்கலங்கி வருது நான் தானே அப்படி நடிச்சீங்கன்னா அவரே. அப்போ எங்களுக்கு அவடத்தே ஒரு ஆள் தாரு நம்பித்தாரு அவடத்துக்கிட்டே எங்களுக்கு அதுதான் சந்தோஷம். அவரை திருப்திப்படுத்திட்டோம். அதுதானே முதலாவது. நீங்கள் நம்பி காசு போடுறீங்க, காசும் ஒரு குறிப்பிட்ட தொகை தான் சொல்லியிருந்தேன். 7 நிமிஷமானதால் கொஞ்சம் அதை மீறி போயிட்டு. அப்போ நான் இவர்கிட்ட கேட்டேன் இப்படி போகுது என்ன செய்கிறேன், நல்லா வருது தானே செய்யணும், அதை நான் பார்த்துக்கொள்கிறேன். அவரும் மனசு வச்சாங்க இல்லை நீங்கள் குறைச்சி இதுக்குள்ளாம் செய்யணும் அப்படின்ற ஒரு கட்டுப்பாடு இருந்துச்சுன்னா எல்லாரும் கஷ்டமாக போயிடுச்சு. ஓகே ஓகே சூப்பர். நான் நிறைய கழிச்சிட்டேன் போல. இல்லை ஓகே விஷயத்த சொல்லத்தானே ஒன்று. அடுத்து உங்களோட எதிர்கால திட்டங்கள் என்ன இருக்குது? எதிர்கால திட்டம் இப்போ இதை பார்த்துட்டு இதை விட கொஞ்சம் நல்லா செய்யணும்னா என்ன, இப்போ நம்மளை பிடிக்காதவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. நம்ம இப்போ பிடிச்சவங்களுக்காக செஞ்சிட்டோம். இப்போ பிடிக்காதவங்களுக்கு இன்னும் ஸ்டாண்டர்டாக நல்லா செய்யணும். அப்போ நான் இவர் கேட்டிருந்தேன் இந்த சிலோன் சிறுவெளியை வச்சே பாட்டு எடுப்போமாண்டு. நான் இது நல்லா வந்தது, இதை நம்ம குழைப்பிட்டோம்னா பாட்டு பண்ண மறந்துடுவாங்க, அதனால் வேற ஒரு சேனல் போவோம். அடுத்து அண்ணாட்டையும் சொன்னான் இங்கே இருக்கிற பிரச்சனைண்டா குறிப்பிட்ட ஆக்களை வச்சு செய்கிறாங்க, இந்த மாதிரி ஒரு டீமாக ஒர்க் பண்ணுறாங்கன்ற மாதிரிக்கு நீங்கள் வேறு யாரையும் அடுத்த ப்ராஜெக்ட் செய்யுங்கன்னா அவங்களோடையும் செய்யுங்க. ஏன்னா நான் மட்டும்தான் அவங்கள பிடிச்சி வச்சுட்டு இருக்கேன் என்ற மாதிரி ஒரு கதை வரக்கூடாது. நீங்கள் நிறைய என்னைய விட நல்ல டேலண்டான ஆக்களும் இருக்காங்க, திறமையான இயக்குனர், அவங்களோடையும் ஒர்க் பண்ணுங்க. இவங்கள்டையுமே தான் சொன்னேன் நல்ல கதையில் கேட்டு நடிங்க, எங்களோட படம் மட்டும் தான் நடிக்கணும் அப்படி இப்படிலாம் இல்லாமல் நடிங்கண்டு. எனக்கு ஃபியூச்சரில் இருந்தால் ஒரு ஃபியூச்சர் ஃபிலிம் ஒன்று எடுக்கணும். முதல்ல ஒரு ஷார்ட் ஃபிலிமை செஞ்சு காட்டிட்டு அடுத்த ஃபியூச்சர் ஃபிலிமாக போவோம். ஓகே சூப்பர், வாழ்த்துக்கள். உங்களுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் உங்களுடைய லட்சியங்கள் அனைத்தும் நிறைவேறுத்து உங்களுடைய யூடியூப் சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. உண்மையிலே என்ன எவ்வளோ தூரம் தேடி வந்திருக்கீங்க என் மூலமாக வந்து ஒரு என்ன நிறைய பேருக்கு தெரியப்படுத்தணும் சொல்லிட்டு நிறைய பேர் இன்டர்வியூ எடுக்கிறது பார்க்குறதுக்கு இது கிடைக்காத நம்மளுக்கு ஒரு வாய்ப்புன்னு தெரிவிப்பாங்க. நம்மளெல்லாம் இன்டர்வியூ எடுக்க மாட்டாங்க. அப்படி இன்டர்வியூ நீங்கள் எடுக்கிறீங்கன்னு சொல்லக்குள்ளே நம்ம அதை நிராகரிச்சுட்டு நான் போயிட்டு இருந்தேன்னா இப்போவே தலைக்கணம் ஆகிட்டார் இயக்குனர்னு ஒரு பிரச்சனை. கடவுளையா? எந்த ஊர் நீங்கள்? நான் கல்லடி. கல்லடி. என்ன அப்பா அம்மாலாம் என்ன செய்கிறாங்க? அப்பா வேன் டிரைவிங் பண்ணுறாரு, அம்மா ஹவுஸ் ஒய்ஃப் பண்ணுறாங்க. அவங்கெல்லாம் அவங்க சப்போர்ட் பண்ணுறால நான் இதில் வந்து அம்மாவுக்கு நடிப்பண்டாச்சும் விருப்பம் போடுறது. அப்படியா? அம்மா பாட்டு படிக்கிறதுல கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட். அப்பாவுக்காக தான் நான் நடிக்கிறதுக்கு வந்தது. அப்பா நான் சின்ன இது டைமில் டப் மாஸ் வந்திருந்தேன் டிக்டாக் முதல்ல. நான் சின்ன வீடியோ எடுத்து போடுவேன், வீட்டாக்கெல்லாம் பார்த்து நல்லா இல்லைன்னு சொல்லிடுவாங்க. அப்பா பார்த்து தான் நீ ஹீரோ மாதிரி நல்லா செய்கிறான்னு சொல்லுவேன். அப்போ நம்மளுக்கு ஒரு உஷாரில் செய்வோம் தானே, அப்போ நம்ம ஹீரோ தான் அப்படி ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து தான் இது. அப்போ உங்களுக்கு இந்த நடிப்பு துறைக்குள்ள வார்த்தைக்கு காரணம் அப்பா தான். அப்போ தான் அவர் பர்த்டே அன்றைக்கு தான் இந்த பாட்டு ரிலீஸ் ஆனது. இவரோட பர்த்டே அன்றைக்கு தான் படம் பர்த்டேயும். ரெண்டு பேருக்கும் ஒரு கிஃப்ட் மாதிரி இருந்தது. ஓகே ஓகே, பெரிய ஒரு சந்தோஷம் வந்ததில்ல. ஓகே கட்டாயம் சொல்லி ஆனும் இவருடைய பிறந்தநாள் அன்றைக்கு தான் அன்றைக்கு பாட்டு வந்து ரிலீஸ் ஆயிருந்ததுனே உண்மைதானே? ஓகே இப்போ அடுத்த ஆளை பற்றி கதைக்க வேண்டாம் பாய். என்ன ஒளிஞ்சு நிற்காது எங்கேயோ 4 ஆள் எங்கே போய் ஆள் இது வாங்க. இவரோட கதைக்குள்ள நாங்கள் அந்த கட்டத்தை அட் பண்ணுறோம் பாருங்க, எப்படி சைக்கிள் மிரிச்சு போகிறா தங்க பிள்ளை. என்ன அதில் போகுது பாருங்க, அந்த கட்டத்தை பார்த்து வாங்க, அந்த பாட்டு கட்டை கொஞ்சம் பார்த்து வாங்க. அவர் சைக்கிள் மிரிச்சு போகிற கட்டத்தை பார்த்து வாங்க. ஓகே நீங்கள் பார்த்துருப்பீங்க, உண்மையில நல்ல நடிப்பேனே. நான் அந்த வீடியோவில் பார்த்துட்டு இந்த பொடி நீங்கள் கண்டமாயிருக்கிறா வேண்டது இடைக்கிறைய கிரவுண்ட் பக்கம் இங்கே கண்டா அண்ணான்னு சொல்லுவான். அவன் எந்த பொடி தான் நான் கேட்டு நான் ஓடுதுனே அத்தான் இந்த பொடி காந்தூரத்து பொடி தான். ஓமோ அந்த இடம் தான் அந்த இடம் இவர் நல்லா வந்து நடிச்சிருந்தேன். வாழ்த்துக்கள் அடுத்த திரைப்படங்களில் நடிக்கிறதுக்கு. என்ன டிக்டாக் செய்யறா சும்மா செய்யறா டிக்டாக் வில்லன் கடவுளே கடவுளே சிரிப்பேன். இப்போ சிரிக்கா நான் கஷ்டப்பட்டாங்க ஃப்ராங்க் பண்ணி கொண்டு சிரிச்சிருக்காண்டா அவன் சிரிக்க கூடாதான் தெரியும்.
ரியலாக இருக்கணுமா? என்ன இப்போ நீ பழகுறோம் ஆ பழகதான் பேர் அது அதுதான் ஓகே. தம்பி எந்த காந்தி வருவானே, தம்பியோட பேர் என்ன? கிது. கிது. அப்பா மேலே என்ன செய்கிறாங்க? அப்பா வெளியே அம்மா கிட்ட. ஓகே. என்ன சொன்னாங்க வீட்டாங்க வீடியோ பார்த்துட்டு? நல்லா இருக்கு. நல்லா கேட்டாங்கண்ணே. அடுத்த படம் நடிக்க சொன்னாங்களா? அது சொன்னாங்க. அம்மா அப்பாட்ட கேட்டவங்களா மாட்டாங்க பார்த்துட்டு? ஓ என்னென்னு கேட்டவங்களா? நடிச்சதா நல்லா இருக்கேண்ணா சொன்னாங்களா? உங்கள் பக்கம் வந்துருக்கீங்க. செலிபிரிட்டி ஆயிடுச்சு இல்லை பே. ஓகே, நல்லா வருவாய் சரியா? உங்களோட எண்ணங்கள் சிந்தனைகள் அனைத்தும் நிறைவேறது வாழ்த்துக்கள் சரியோ? அடுத்து அவங்க 2 பேர் இருக்காங்க, அப்புறங்க வாரணா. ஓகே, வணக்கம். மீண்டும் ஒரு முறை வணக்கம் 2 பேருக்கும். 2 பேருக்கும் என்னென்று உங்களுக்குள்ள ஆர்வம் வந்துச்சு? அண்ணா வந்து எங்களுக்கு தெரியும் தானே, அதுக்கு முன்னே நாங்கள் சாங்ஸ் கொஞ்சம் செஞ்சுக்கிட்டு இருந்தோம். அப்போ அதுலேருந்தே கொஞ்சம் முன்னையில் யூனி படிக்கிறப்பயே கொஞ்சம் ஆசை வந்துச்சு, இப்படி சாங்ஸ் செய்யணும். அது மாதிரி நிறைய விஷயம் நான் நிறைய டான்ஸ்க்கு அப்படி போவோம் வெளியே அவுட்டதுக்காக. அப்போ அதில் செஞ்சே நிறைய இதுக்கு போகணும் அப்படின்னு வந்து ஆசை இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி நிறைய செஞ்சிருக்கீங்களா? அப்படி நிறையா இல்லை, டான்ஸ் இதுக்கு போயிருக்கோம் நிறைய ப்ரோக்ராம். டான்ஸ்னாக்குள்ள என்ன சினிமா பாடுறதுக்கான இதா இல்லை பரதநாட்டியமா? பரதநாட்டியம் செஞ்சுருக்கோம், சினிமா பாட்டுக்கும் செஞ்சுருக்கோம். அது அப்படியே செஞ்சுக்கிற வாக்கில் தான் குமரிக்கண்டம் அப்படின்னு ஒரு சாங்ஸ் எடுத்தோம். அது கேம்பஸாலே எடுத்தது தான், ஜப்னாலேருந்து வந்த ஒரு டீம். அந்த டைம் தான் அண்ணாவை எங்களுக்கு தெரிய வந்துச்சு. இவரு சதீஃப். ஏன்னா அந்த ஷூட் இங்கே தான் எடுத்தோம், வெள்ளாவெளியில தான் எடுத்தோம். ஃபுல்லாவே அந்த ஷூட் ஃபுல்லாவே 3 நாள் தங்கி எடுத்தோம். அப்பதான் அண்ணா தெரிய வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் அண்ணாவோட இதாகி. இப்போ நீங்க போய் நடிக்கிறதுக்கு இப்போ வீட்டு அம்மா அப்பா எல்லாம் என்ன மாதிரி சப்போர்ட்டா? இல்லை, அவங்க சப்போர்ட் தான். அவங்க மாடல் ஷூட் அதுங்களும் செய்வேன். அதுக்குமே அவங்க வந்து சரி ஒரு நாள் ஏழும் செய் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அதை தவிர சப்போர்ட் பண்ணுவாங்க. என்ன தங்கச்சி நீங்க நூறுலியான்னு சொன்னீங்க? நூறுலியா. நீங்க எந்த இடம் தங்கச்சி? நான் ரத்னபுரம். உங்களுக்கு எப்படி இதுக்குள்ள ஆர்வம் வந்துச்சு? சின்னதுலேருந்து ஒரு விருப்பம் இருக்கு நடிக்கணும் அப்படின்னு சொல்லி. இப்போ ஸ்கூல்ல போட்டிக்கு அப்படி இப்படின்னா போவோம். அப்புறம் அந்த குமரி கண்டன்ல அண்ணாவை தெரியும், அப்புறம் அவர் கொடுத்த சான்ஸ் தான் நடிச்சது. ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க. நம்மளே வாய்ப்புக்காக திறமையானாக்களுக்கான ஒரு அங்கீகாரம், அவ்வளவுதான். ஓகே 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 ஓகே. வீட்லயும் சப்போர்ட், அதனால தான் நான் இன்னைக்கு வந்திருக்கேன்னு சொல்லலாம். இப்போ இதெல்லாம் பார்ப்பாங்க உங்களுக்கு வீட்டுல. உங்க அப்பா அம்மாவுக்கு என்ன சொல்லுவீங்க? மிஸ் பண்ணுவீங்களா? இப்போ நிறைய நாள் வந்து இப்போ இங்கே ஊருக்கு இப்போ வந்து இங்கே படிச்சுட்டு இருக்கோம் 2 இயரா. அதான் எப்போ கடைசியாக போனீங்க வீட்டு? 2 கிழமைக்கு முதல். 2 கிழமைக்கு முதல். என்ன சொல்ல விரும்புங்களா 2 பேரும் நீங்கள் உங்களோட அப்பா அம்மாவுக்கு? அவங்கள நம்ம இந்த இடத்துக்கு இல்லை தானே என்னப்பா. ஸோ அவங்களுக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ் பண்ணுறோம் இந்த இடத்துல. ஏன்னா அவங்க வந்து பார்த்துட்டுமே ரொம்ப நல்லா இருக்கு, நீ இன்னும் செய்ய வேணா, உனக்கு இருப்போனா இன்னும் செய், என்ன செய் அப்படின்னு சப்போர்ட் பண்ணுறாங்க. தவிர மற்றவங்க சொல்கிற கமெண்ட்க்கு அவங்க எங்களை இது வரைக்குமே எதுவுமே சொன்னதில்லை. ஸோ அவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் பண்ணுறோம். அதோட இல்லாமல் என் ஃப்ரெண்ட்ஸுக்கு ரொம்ப தேங்க்ஸ் பண்ணுறோம். எங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு கேம்பஸில். ஏன்னா அவங்க வந்து ரொம்பவுமே சப்போர்ட் பண்ணாங்க. நல்லா செஞ்சுருக்க ஓகே, நீ இதில் போ, உனக்கு இன்னும் ஏன்டா செய் அப்படின்னு, நிறைய சான்ஸ் வந்தால் மிஸ் பண்ணாத அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரொம்ப தேங்க்ஸ், வாழ்த்துக்கள். அப்போ அடுத்த கட்டம் நீங்கள் சினிமா படங்களில் பெரிய பெரிய திரைப்படங்கள் நடிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குண்ணே. அப்படி சந்தர்ப்பம் நடிச்சா போவீங்களா? அப்போ நடிகையாக வர்றது விருப்பம் உங்களுக்கு எதிர்காலத்தில்? சான்ஸ் கிடைச்சா நிறைய வாய்ப்புகள் வந்துருக்குது. இப்போ அவங்ககிட்ட கேட்டது சொல்லுவாங்க. என்னென்ன வாய்ப்பு கிடைச்சி கேட்கத்தான் வேணும். ஷார்ட் ஃபிலிம் நடிக்க கேட்டிருக்காங்க. எங்கே இது? இங்கே நிற்கல, பெட்டியில தான் சொன்னாங்க. நீங்கள் அது 2 பேருமா? என்னதுண்ணா? 2 பேருக்கு கிடைச்சிருக்கு வாய்ப்பு எனக்கு. எனக்கு அண்ணா சொன்னாருன்னு வந்திருக்கு அப்படின்னு. இப்போ நடிக்கிற ஐடியா இருக்கா? அண்ணா சொன்னாங்க, உங்களுக்கு கதை பிடிச்சிருந்தா உங்களுக்கு ஓகேனா பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க 2 பேரும். எங்கிட்ட கேட்டு தான் நடிக்க முடியல. உங்களோட திறமையான நீங்கள் வந்து இப்போ மற்ற கிட்ட வந்து கேட்கக்கூடாது. அவங்க வந்து உங்களுக்கான ஒரு வாய்ப்பு தந்திருக்காங்க. நீங்கள் வந்து அடுத்த கட்ட வாய்ப்பை தேடி நீங்கள் நகரணும். என்ன அவங்க நகர்த்த முடியாது, ஏன்டா அவங்களே நகரத்தான் வேணும். விளங்குதா? அப்படி ஒரு சுச்சுவேஷனில் வந்து இப்போ மற்றவங்களை வளர்த்துறதுக்கு இப்போ அவங்க ஃபுல்லாக வந்து மினக்கடியில் அதுன்னு, ஏன்டா அவங்க வளர்ந்ததுப்புறம் வந்து மற்றவங்களையும் வளர்த்துக்கூடிய ஒரு தகுதியும் அவங்களுக்கு வேறு. என்ன ஏன்னா இப்போ அவங்களும் அடுத்தடுத்த படைப்புக்குள்ளே போக்குள்ள வந்து உங்களுக்கு சந்தர்ப்பம் வரக்குள்ள சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொள்ளுங்க. என்ன அதான் சொல்லுவேன். ஓகே, இது தவிர நீங்கள் வேறு ஏதாவது சொல்லுவீங்க? நிறைய பேசினாலும் வந்து உண்மையிலே பெருசாக போயிடும் வீடியோ. என்ன அப்போ அதனால நம்ம முடிச்சுக்கொள்ளும் வீடியோ. நீங்கள் கடைசி ஏதாவது சொல்ல விரும்புங்களா? நீங்கள் கடைசியாக சொல்லணும்னா என்ன சொல்கிறேன், இப்போ நமக்கு ஆதரவு வழங்கி கொண்டிருக்கிற எல்லாருக்கும் நன்றி என்ன சொல்லணும். இந்த படைப்பு உருவாகிறதுக்கு எவ்வளோ காலம் எடுத்திருக்கு அப்படின்ற மாதிரி நம்முடைய அனுஷன் வந்து டிரெக்டர்கிட்ட கேட்டிருந்தார், எவ்வளோ காலம் எடுக்கிறதுக்கு உருவாகிருக்கேன். உண்மையில் இந்த பாட்டு உருவாகிறதுக்கு, இந்த எடுக்கிறதுக்கு, இதை வந்து நாங்கள் அவுட் பண்ணுறதுக்கு குறிப்பிட்ட ஒரு சில மாதங்கள் தான் தேவைப்பட்டது. ஆனால் இப்படி ஒன்றை செய்யணும்னு பல வருடங்கள், ஒரு 15 வருடத்துக்கு முன்பாகவே எனக்கும் சரி, தினுவுக்கும் சரி, இதில் இருக்கிற எல்லாருக்குமே சரி ஒரு கனவு மாதிரி. அப்போ 15 வருட உழைப்பு தான் பண்ணுங்க. உங்களுக்கு கனவா? அப்படி இல்லை அவர் சொல்லக்கூட ஒரு தலையாட்டு படையால தான் கேட்குறேன்.
உண்மையை சொல்ல போனால் தான் இப்போ ஒரு குறிப்பிட்ட ஒரு 10 வயசு 11 வயசு இருக்கும்போதே எனக்குள்ள ஒரு ஆர்வம் வந்துட்டு இப்படி சினிமா சம்பந்தமாக கலை சம்பந்தமாக. ஏன்டா தினு சொன்ன மாதிரி தினோட அப்பா தினுவுக்கு எப்படியோ அதே மாதிரி தான் எங்களுடைய அப்பாவும் இந்த கலை சம்பந்தமான இந்த கூத்து பழக்கிறது, இந்த பாரம்பரிய கலைகள், இந்த கோயில்கள் நம்ம திருவிழா கோலங்களில் வந்து அந்த மேடை நிகழ்ச்சிகள் எல்லாம் வந்து பங்கு பெற்றவர். அப்போ அந்த டைம்ல என்னை மேற்றி நடிக்க வைக்கிறார். அதில் வந்து எனக்கு அறியாமலே அந்த ஒரு ஆசை வந்துட்டு அப்போ அந்த இப்போ வந்து 26 வயசு அப்போ இந்த 15 வருடங்களுக்கு முன்பாகவே இப்படி ஒரு கனவு ஆசையோட இருந்து நிறைய பேர்கிட்ட போய் வாய்ப்பு கேட்டிருக்குது, அவமானப்பட்டிருக்குது, திரும்பி வந்திருக்குது, இப்படிலாம் சந்தர்ப்பங்கள் இருந்தது. ஆனால் இப்போ பல வருடங்களுக்கு பிறகு இப்படி ஒரு பாடல் வந்து வெளியாகி நம்மளுடைய ரசிகர்களிடையோ நம்முடைய மக்களிடையோ நம்முடைய உறவுகளிடையோ பெரிய ஒரு வரவேற்பை பெற்றிருக்குது. கண்டிப்பாக அடுத்தடுத்த படைப்புகளும் நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி உங்களுடைய எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்வோம் என்ற நம்பிக்கையோட நாங்கள் பயணிக்க இருக்கின்றோம். உங்களுடைய ஆதரவு தேவை. ஆதரவு, உங்களுடைய அந்த கருத்துகள், நீங்கள் இந்த வீடியோலாம் ஷேர் பண்ணாட்டி இந்த சப்போர்ட்டுமே இப்போ இல்லை. நீங்கள் இல்லைன்னா நாங்கள் இல்லை. இப்போ வெறுமனையுமே பார்த்துருப்பீங்க நிறைய படைப்புகள் வெளியில் வந்தாலும் அது இவ்வளோ பேசப்படாது. ஆனால் இந்த எங்களுடைய முதலாவது படைப்புலேயே வந்து நீங்கள் இவ்வளோ ஒரு ஆதரவு தந்திருந்தீங்க, அதுக்கு மிச்சம் நன்றிகள். அதே மாதிரி தம்பி தினு அனுஷன் தினு அதான் ப்ரோமோ வீடியோ ரெடி பண்ணுவேன். அதாவது இப்போ இப்படி ஒரு பாடல் வரப்போகுது, பாடல் இப்படி இந்த டேட்ல ரிலீஸ் ஆக போகுது என்றதுக்கு ப்ரோமோ வீடியோ ஒன்று செட் பண்ணுவாங்க. இப்போ இந்தியா லெவலில் எல்லாம் வந்து படம் பாடுறதுக்கு முதல் ஆடியோ லான்ச் அப்படி பெரிய அப்படி டீம் அப்படி செய்வாங்க. அப்போ அதே மாதிரி ஒரு ப்ரோமோ ஒன்று நாங்கள் ரெடி பண்ணிட்டோம். ரிலீஸ் பண்ணுறதுக்கு ஒரு 6-7 நாளைக்கு முதலே வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு ஸ்கிரிப்ட் எல்லாம் அதுக்குன்றது தனியாக ஸ்கிரிப்ட் எல்லாம் ரெடி பண்ணி எல்லாம் வந்து வீடியோ இப்போ வரைக்கும் இருக்குது. அப்போ ரெடி பண்ணி தான் ரிலீஸ் பண்ணல. அப்போ அதுக்கு முதல்ல நம்ம ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் ஒன்று ரிலீஸ் பண்ணுவோம். ரெண்டு போஸ்டர்லாம் ரெடி பண்ணியாச்சு. ரெடி பண்ணிட்டு ஒரு இந்த ப்ரோமோ வீடியோ அடுத்த நாளைக்கு போடுறதுக்காக இருந்தாங்க. ஆனால் போஸ்டர் வந்து அதுக்கு முன்பே போட்டுதோம். இப்படி ஒன்று ரெடி ஆகிருக்குது, நாங்கள் போட போகிறோம் என்றதை வந்து ஒரு ஊடம் சில்லி சிப்ஸ் என்ற மீடியா வந்து வெளியிட்டது. வெளியிட்டு ஒரு சில மனிதங்களை பார்த்தேன்டா தான் அவ்வளவு பயிரப்பட்டு பெரிய ஒரு வரவை பெற்றது. இப்போ நாங்கள் என்ன சொல்லணும்னு நினைச்சோமோ அது அந்த போஸ்டர்ல போய் சேர்ந்துட்டு இப்படி ஒரு படைப்பு உருவாக இருக்குது, இந்த நாளில் வழியாக போகுன்றதுன்றது அந்த ஒரு போஸ்டர்லேயே வந்து எல்லாரும் வாட்ஸ்அப் பேர் பார்த்துருப்பாங்க. குறிப்பிட்ட அந்த சில்லி சிப்ஸ் அந்த ஊடகத்துல வந்து அப்படி ஒரு 400-500 பேருக்கு மேலே ஷேர் பண்ணிப்பாங்க. அந்த ஊடகத்தில் மட்டும் திரும்ப நீ வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வச்சது, ஐஎம்ஓவில் ஸ்டேட்டஸ் வச்சது, வேறு ஊடகங்களாக பயிரப்பட்டதெல்லாம் வேறு அப்படி பயிரப்பட்டு அது எல்லாருடையுமே சேர்ந்துட்டு அப்போ அதுக்கப்புறம் நாங்கள் டீமாக வந்து ஒரு முடிவு எடுத்தோம். அப்போ நம்ம ப்ரோமோ ரிலீஸ் பண்ண தேவையில்லை. ஏன்னா ப்ரோமோ ரிலீஸ் பண்ணோம்னா நம்ம என்ன சொல்ல போகிறோம்ன்றது சில வேலைகளில் ப்ரோமோ கூட தெரிய வந்துடும், அந்த எதிர்பார்ப்பு குறைஞ்சிடும். ஏன்னா நம்ம அந்த போஸ்டருக்கு வந்து அதிக வரவேற்பு கிடைச்சிது. அப்போ நம்ம அடுத்து வந்து நம்ம ப்ரோமோ ரிலீஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைன்னு திரும்ப செகண்ட் லுக் போஸ்டரை வந்து ரெடி பண்ணி பாட்டு வழியாகிறது 2 நாளைக்கு 3 நாளைக்கு முதல் அதையும் ரிலீஸ் பண்ணியிருந்தோம். அப்போ அந்த ஆதரவு வழங்கின உறவுகளுக்கு தான் நாங்கள் நன்றி சொல்லணும். அப்போ நாங்கள் இந்த ஒரு போஸ்டருக்கு இந்த அளவு ரீச் கிடைக்குமான்னு நாங்கள் நினச்சி பார்க்காம தான் அந்த இதை வந்து ரிலீஸ் பண்ணாங்க. ஆனால் அந்த அளவு ஆதரவு கிடைச்சது. ஏன்னா எதிர்பார்த்ததை விட இப்போ நான் இன்னொன்று தேங்க்ஸ் பண்ணணும். இப்போ நாங்கள் இவ்வளோ 5 பேர் என்ன இருக்கோம் டீமில். ஆனால் பின்னுக்கு ஒர்க் பண்ணாக்கள் என்ன சொல்கிறேன், ஸ்க்ரீனில் தெரியல வேறு, பின்னுக்கு ஸ்க்ரீன் தெரியாமல் கலர் பண்ணது, டிஓபி பண்ணது, மியூசிக் பண்ணது, பாட்டு படிச்சேன்ட்டு எல்லாருமே இதில் விரும்பி செஞ்சது தான் உண்மையாக. அவங்களோட பெஸ்ட்டை எவ்வளோ கொடுக்கலுமோ கடைசியில் பார்த்தீங்கன்னா அந்த கவிதைக்கு வாய்ஸ் கொடுத்தது வரைக்கும். அப்போ எல்லாருமே இதில் ஒர்க் பண்ணது, எல்லாருமே அவங்க மனசு வச்சு விரும்பி அவங்களும் ஷேர் பண்ணாலும் இந்த இடத்துக்கு இவ்வளோத்துக்கு நாங்கள் நிற்கிறது காரணம் அவங்க பின்னுக்கு ஒர்க் பண்ண எல்லாரும். இந்த லொக்கேஷன் பார்க்குறது கூட அந்த தம்பியும் தான் என்னோட வந்திருந்தவர். இந்த ஒரு லொக்கேஷன் நாங்கள் நேரத்தோட வந்து ஒரு இடமா பார்த்துட்டு போய் அப்போ நாங்கள் அப்படி நின்று இது எல்லாருமே ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணாலும் எங்களை தனியாக நாங்கள் ஜெயிச்சோம்ன்றதை விட அவங்க எல்லாரும் சேர்ந்தாலும் நாங்கள் ஜெயிச்சோமே தவிர தனியாக எங்களால் ஒரு ஆள்ற தனிப்பட்ட இதால் ஜெயிச்சோம்ன்ற மாதிரி எங்களுக்கு இல்லை. நாங்கள் அடுத்த இன்டர்வியூக்கு வந்ததுக்குள்ளேயே நாங்கள் செஞ்சோன்னா நம்ம சாதிச்சித்தமா அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க, இவங்க ஏன் இன்டர்வியூ எல்லாம் போய் கொடுக்காங்க பெருசாக சாதித்தாங்களான்னு. நாங்கள் வந்ததுக்குள்ளே பார்க்கக்குள்ளே டீசெண்டான ஒரு இதை எல்லாரும் திருப்திப்படுத்தக்கூடிய மாதிரி ஒரு அவுட்புட் கொடுத்துருக்கோம். அந்த ஒரு சந்தோஷத்துக்காக தான் நான் விரும்பி வந்தேன். நாங்கள் அடுத்தது எங்களை மதித்து எங்களை இன்டர்வியூ எடுக்கிறதுக்கு நாங்கள் உங்களை வாய்ஸ் ஆஃப் அனுஷன் பிளாக் நினைக்கிறேன், அதுக்கு நன்றியை தெரிவித்து கொள்கிறேன். அடுத்து எங்களோட ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஸ்கூலில் எங்களோட பிரின்சிபல் எல்லாம் நான் அப்படி செஞ்சு பண்ண யாவ கொமெண்ட் அடிச்சிருந்தாவோ. ஸ்கூலில் நான் 9ஆம் ஆண்டு 10ஆம் ஆண்டு படிக்கக்குள்ளே பிரின்சிபலாக இருந்த அவள் வந்து கொமெண்ட் அடிச்சிருந்தாவோ, குட்டி தினம் இது உலகத்துக்கு சாதிச்சிருக்கியா, சூப்பர் சூப்பராண்டு. அப்போ நம்ம பிரின்சிபலே பார்த்து போட்டு நம்மளுக்கு கொமெண்ட் அடிக்காவோ. அப்போ எனக்கு ஒரு மாதிரி இருந்தது, கடவுளை அந்தளவுக்கு ரீச் ஆகிட்டோம். நம்ம பிரின்சிபல் நினச்சிப்பா இவன் சின்னப்படி நான் தெரிஞ்சவனே இப்போ டைரக்டர் என்று சொல்லித்தரான் அந்த மாதிரி. அப்போ ஏதோ சாதிச்ச ஃபீல் தான். அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது அடுத்தடுத்து இன்னும் நல்லா பெஸ்ட்டாக செய்யணும் பண்ணுறது ஒரு எண்ணம். எல்லாரும் நம்ம மட்டும் இல்லை, நம்ம கூட இருக்கிறவங்களும் மறந்தால் நம்மளுக்கு இன்னும் சந்தோஷம். கண்டிப்பாக அதுதான் எல்லாருக்குமே பெரிய ஒரு நன்றி. இப்போ வரைக்கும் ஷேர் பண்ணி கொண்டிருக்காங்க. ஓகே, கண்டிப்பாக எங்களுடைய அந்த வீடியோனுடைய ஃபுல் வீடியோ பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்துட்டு மக்கள் நாயகன் என்ன
யூடியூப் சேனல் அதில் அத்தாண்ட சேனலில் வந்து இருக்குது. அதில் லிங்கை வந்து நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறோம். கண்டிப்பாக பார்க்காதீங்க, கிளிக் பண்ணி பாருங்கள். நார்மலாக மக்கள் நான் என்னென்ன வீடியோ பார்க்குறவங்களும் சரி சும்மா டைப் பண்ணாலே வந்து வரும். நான் கீழே லிங்கையும் கொடுக்குறோம், போயிட்டு பாருங்கள். உங்களுடைய ஆதரவை வழங்குங்க அப்படின்னு சொல்லி கொண்டு நாங்களும் வந்துட்டு வீடியோ வந்து முடிச்சு கொடுப்போம். எங்களோட வந்து சேராகி நிறைய பேருக்கு இன்னும் பார்க்க வழி கொடுக்கல, எங்களுக்கும் சந்தோஷமாக இருக்கும். டிக்டாக்லேயும் நாங்கள் கட் பண்ணி போடுறோம். என்ன பிரச்சனை இல்லை. ஏன்னா ஏதோ எங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டை நாங்கள் செய்கிறோம் அப்படின்னு சொல்லி கொண்டு நாங்களும் வந்துட்டு வீடியோ வந்து முடிச்சு கொடுப்போம். அவ்வளோ தூரம் இருந்து என்னை நம்பி வந்திருக்கீங்க. எங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டையும் கண்டிப்பாக செய்வோம். அடுத்த படைப்பிலேன்னு கூப்பிடுங்க, நடிக்கிறது வரணும். அடுத்த படைப்பு செய்ய அந்தாயா இது இருக்கா, அந்த அவனால நான் நடிப்பேன். அந்தாயா பெரிய நடிகண்டா. நீங்கள் பார்த்துருப்பீங்க, அவங்களுக்கு தனி சேனல் இருக்கா நடிப்புக்காண்டு. வாய்ஸ் ஆஃப் மனுஷன் B1 இருக்குது. ஃபுல்லாக அவங்க நடிகர்றாவே, இப்போ எல்லாம் பயங்கரமான நடிகர்கள். அவரெல்லாம் ஒரு நடிச்சாராவ குட்டிக்காரன் காட்டுவா. குட்டிக்காரன் காட்டுவேன். என்ன நினைக்கிறேன், மக்களுக்கு தெரியும், எங்களோட மக்களுக்கு தெரியும். எப்படா சொன்னும் குட்டிக்காரன். அவர் நடிப்பு பார்த்தீங்கன்னா உடனே நடிச்சு விடுறா. ஓ சத்தியமா காரணம் சனு வேற லெவல். அந்த பொம்பளை பிள்ளை கேர்ள்ஸ் காஸ்டியூம் எல்லாம் போட்டு சும்மா லிப்ஸ்டிக்ல ஆட்டிச்சுது வேற லெவல். எல்லாரும் நடிகர் தான், எல்லாருக்கும் நடிகர்கள் தான். சரியா யோசிக்க தேவையில்லை. அதெல்லாம் ஒரு இல்லை கலை தானே, எல்லாருக்கும் வராது. கொஞ்சம் நெட்வொர்க் இல்லாமல் இருக்கு. நான் சரி நான் போக காட்டுறேன். அப்படி அங்கே போத்தானே போகிறோம். அதே அந்த ஸ்பாட்லேயே உடனே நாங்கள் பழையது இல்லை, உடனே இப்போ வீடியோ எடுப்போம். ஒரு 3 வீடியோ நாடக வீடியோ எடுக்கணும்னு சொன்னால் ஜோக் எடுக்கணும். 30 நிமிஷம் போகும், 40 நிமிஷம் வீடியோ உடனே நடிக்கிறது தான். அது ஒரு என்ன வருதோ அதை தான் செய்கிறது. எல்லாருக்கும் வராது, அந்த இடத்துல வந்து ஸ்பாட்டில் வச்சு பக்கம் வருது ஜனோகா. சரி ஓகே, அப்போ சந்தோஷம். மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். கீழுக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். எவ்வளோ பேருக்கு இந்த வீடியோ வந்து நீங்கள் ஷேர் பண்ண முடியுமோ நான் பார்த்துட்டு சும்மா விடாமல் 2 பேரும் தட்டி விடுங்க. சின்ன வேலை தானே, 1 நிமிஷமா அது உங்களுக்கு என்ன அப்படியே வீடியோ நம்முடைய அத்தானை வந்து அடுத்த ப்ராஜெக்ட்ல ஒரு வில்லனா பாப்பேன். பாப்பீங்க அடிப்பு இந்த வட்ட அடிப்படினா அங்கே ஓடுவோம், நாங்கள் அங்கே ஓடுவோம். ஓகே மகளே, வீடியோ வந்து முடிச்சு கொள்கிறோம். மீண்டும் என்ன இவங்களுக்கு நாங்கள் பெரிய ஒரு வாழ்த்துக்களை வந்து எங்களுடைய யூடியூப் சேனல் சார்பாக தெரிவித்துக் கொண்டு உங்களுடைய ஆதரவை வழங்குங்க. நிறைய பேர் இவங்களை வச்சு நீங்கள் வேறு படைப்புகள் படைக்கணும், நீங்கள் வந்து இவங்களை வச்சு என்ன ஒரு ப்ரொடியூசராக வரணும் அப்படின்னு சொன்னாலும் வந்துட்டு நீங்கள் என்ன மக்கள் நாயன் ப்ரொடியூசர் இல்லாத அதுதான் வேறு நடிப்பை பார்த்துட்டு நீங்கள் வந்து உருவாக்கலாம். என்ன ஏன்னா வளர்ந்து வருகின்ற கலைஞர்களுக்கு அந்த ஆதரவு வழங்குறது நல்லது தான். என்ன அப்போ சந்தோஷம் மக்களே. அப்போ நாங்களும் வந்துட்டு வீடியோ வந்து முடிச்சுக்கப்புறம் ஓகே மக்களே, இது வகையில் இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறோம். இந்த காணொலி பிடிச்சிருந்தா இந்த காணொலி பற்றி கருத்துக்கள் வந்துட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் மற்றும் ஒரு காணொலியில் உங்களாரையும் சந்திக்கும் வரை விடைபெற்று செல்லும் நான் என்றென்றும் உங்கள் அன்பின் வாய்ஸ் ஆஃப் அனுஷான். பாய்.